ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீயா நானா 9/2/2025 அன்று ஒளிபரப்பான ஆண் நண்பர்கள் பெண் தோழிகள். ஸோ வேலண்டைன்ஸ் டேக்காக பண்ண ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஸோ அதற்கான ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் ஸோ 2 மணி நேரம் வீடியோ 1 மணி நேரமாக முதல் பாதியாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பெண் தோழிகள் அவங்களுக்கு இருக்கிற ஆண் நண்பர்களுக்கு ஏன் அவங்களுக்கு காதலே அமையலை அப்படிங்கிறது தான். ஏன் இதுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது தான். இப்படிலாம் இருந்தால் எப்படி காதல் மயிர் அமையும் அப்படின்றத அவங்க பொது நலன் கருதி மரியாதை கருதி அப்படி வைக்கல. ஆனால் நம்ம அப்படி பேசலாம். ஆமா, இவங்கெல்லாம் அதாவதுங்க இந்த நிகழ்ச்சி இப்போ ஆரம்பிக்குது. இப்போ எப்பவுமே ஜாக்கி தான் பேசுவாங்க இல்லைங்களா? இப்போ நான் பேசுறேன். அதாவது இப்ப இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஜாக்கியும் பேசிக்கிறோம். அது எப்படி ஜாக்கி நீங்க சொல்றீங்க? இது ஒரு ஈர்ப்பு இல்லைன்னா இதுல இருக்கா? வைஃபைல இருக்கான்னு கேக்குறீங்களா? நீங்க வைஃபை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணலையேக்கா? அதால நான் பார்த்தேன் வைஃபைல தான் இருக்கு. சொல்லுங்க. சோ ஜாக்கிக்கும் எனக்கு ஒரு டிஸ்கஷன் போகுது. ரொம்ப நேத்தா போயிட்டு இருக்கு, எல்லா போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன் வேற, சண்டை வேற. சண்டை எல்லா போயிட்டு இருக்கு. இது டிஸ்கஷன். ஓ, this is the discussion. நீங்க ரெண்டு பேரும் proceed பண்ணலாம் இல்லையா? சோ டிஸ்கஷன் போயிருந்தது. அதுல இந்த தலைப்பை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பட்சத்தில் அது காதலாக மாறும்ல. எனக்கு காதலா மாறும்ன்றதே நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கல கொஞ்சம். அது எப்படி என்னப்பா எப்பப்பா இந்த மாதிரிலாம் சொல்றேன்? எப்படிப்பா ஒரு ஆண் பெண் நட்புனா எப்படிப்பா அது காதலா மாறும்? நீ எப்படி அதை எப்படி பேசுற? அது அவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா ரியாலிட்டினா நாங்க 2 பேருமே ஊரை ஃபுல்லா நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அது கரெக்ட் தான். இல்ல நான் சொல்றதே என்னன்னா மேடம், அதுல இருக்க ரியாலிட்டியை நான் சொல்றேன். இருங்க, அது முடிச்சிடுறேன். நான் நினைச்சது முடிச்சிடுறேன். ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தேன். அதுவும் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா, ஒரு 2025ல இருக்கிற பொண்ணுங்க அது என்னது, நீங்க இப்ப எப்படி சொல்லலாம்? அது நீங்க ஒரு மாதிரி ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா எனக்கு அது ஒத்துக்கவே இல்லையா. கடைசியில நிகழ்ச்சிக்கு பார்த்தா எல்லாமே வில்லிங்களா இருக்கு. எல்லாமே அவனுக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காதுன்னா இவளுகளே போய் பிரிச்சு விட்டு வந்துடுறதுக்கு அடுத்த நடவடிக்கை மட்டும் தான் எடுக்கல. ஆனா நான் கையில காசு கொடுத்து ஆசிட்டே அடிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த மாதிரி தான் அப்படியே அந்த அவர் பேர் என்ன, அமாவாசை அப்படின்ற மாதிரி ஜாக்கி கால் மேல கால் போட்டு என்னை எட்டி தான் உதைக்கல. அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. இந்த பொண்ணுங்க பேச பேச இப்படி ஆயிப்போச்சு. என்னமா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் அது. ஆமா, உண்மையிலேயே அவங்க அவங்களுக்காக எல்லாம் பேசினாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்ற நிதர்சனத்தை நான் பேசினேன். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் எவால்வ் ஆவீங்க. சின்ன வயசில் காதல் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படுவோம். ஸோ அதனால் யாராவது நம்ம ஒரு 10-8 இருப்போம், காதல் பண்ணுவாங்க. ஒரு 15-20 யாராவது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதை எப்போ முதல்ல சொல்றது மோட்டர் கோட்டையில் 2 பேர் கிஸ் அடிச்சுக்கிட்டாங்கன்னு முதல்ல போய் சொல்றது யாருன்னா அந்த 8 வயசு 10 வயசுல இருப்பா இந்த குரூப் தான் போய் சொல்லும் முதல்ல. அதுக்குள்ள அதை பிரிச்சு அதுங்க அழுது வாங்கி அடி வாங்குறத பார்த்து ஒரு ஆனந்த சந்தோஷம் அடைவீங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு மீச முளைக்கும், கண்ட இடத்துல முடி முளைக்கும். உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். நீங்க போவீங்க அதே மாதிரி 8 வயசுல ஏதோ ஒன்று போட்டு விடும். நீங்களும் அதே மாதிரி மாற்றுவாங்க, மொத்து வாங்குவீங்க. அதன் பிறகு காதலுக்காக நீங்க ரொம்பலாம் பறிஞ்சு பேசுவீங்க, காதலுக்காக நிற்பீங்க. எப்படி இப்படி போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலான்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் பேசுவீங்க. கடைசியில நீங்க கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும், நீங்க திரும்ப பூமராவீங்க. ஓகே, அது சர்க்கிள் போல இருக்குது. இது ஏங்க அந்த மாதிரி சர்க்கிள் இருக்கக்கூடாது, அதை உடைக்கணுன்றதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது சர்க்கிள் போல இருக்கு, அப்படி டக்குன்னு எளிமையா கடந்து போறீங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இவன் மூமர் ஆகிட்டு காதல் கல்யாணம் பண்ணல, ஓடி போயெல்லாம் கல்யாணம் இருப்பான், காதலுக்காக எல்லாம் பண்ணியிருப்பான். என்ன பண்ணுவான், கடைசியில் அவன் புள்ள கல்யாணம் லவ் பண்ணும், இவனுக்கு காண்டாயிடும். ஆப்வியஸ். அதாவது நீங்க காதலுக்கு நீங்க 10 வயசுலேயே 5 வயசுலேயே நீங்க காதல் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம். பட் இதெல்லாம் செஞ்சு முடிச்சா உன் வாழ்க்கை உன் கையிலன்னு சொல்றது கூட இங்க இல்லாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒன்று. இந்த ஆண் பெண் நட்பு குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், அவங்க ஆம்பளை இவங்க பொம்பளை, அவ்வளோதான். இதில் நீங்கள் அதன் பிறகு நீங்கள் உறவுகள்லாம் நீங்கள் பில்டப் பண்ணிக்கிறீங்க.
5% இல்லை 10%, 100 பேர்ல ஒரு 10% ஆண் பெண் நட்புல என்னன்னா ஒன்றும் இல்லை அந்த அளவுமா ஃபீல்லாம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நீங்க என்ன சொன்னாலும் இந்த மேக்ஸே வராது தெரியுமா. சிலதெல்லாம் அடிச்சு போடக்கூட சில விஷயங்கள்லாம் புரியாது. இப்போ எனக்கு உனக்கே நிறைய விஷயங்கள் தோணலன்னு வரும் இல்லையா. உங்களுக்கு கூட தான் மேக்ஸ் வரல. மேக்ஸ் வரல இல்ல பொதுவாக சொல்றேன். ஆனால் மேக்ஸ் வரவே வராதது சிலதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஆனால் மேக்ஸ்ல 85. ஸோ எப்படி அது 85 எப்படி வந்ததுன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதான் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பாருங்க கோ வித் ஃப்ளோவா போனது அது வேற மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி சில பேர் ஃபீலே வராது. அவங்க நட்பா இருப்பாங்க. அதே மாதிரி மொக்க பீஸா இருக்குங்க ரெண்டும். அதுல ஏதோ ஒண்ணுக்கு வந்து வராம இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் இவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை நீங்க வகோவரிட்டிஸ் நான் சொல்ல இந்த 10% தவிர்த்து மீறி 90% இருக்கீங்கல்ல. இந்த 90% பேர் நீங்க சொல்லுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க, இவ பொண்டாட்டியா இருந்தா நல்லா இருக்காது, இவ புருஷனா இருந்திருக்கான், இவன் புருஷனா இருந்தா நல்லா இருக்கான்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மைண்டில் இருக்கிறது வெளியே சொல்ல முடியாது, எழுத முடியாது. உங்க இப்போ மண்டையில் இருக்கிறதுலாம் வந்து டிஸ்பிளேல போகும். ஒரு ஸ்ப்ளக்கை சொன்னா போதும் நான்லாம் ஓடிடுவேன். உண்மையை நான் முதல்ல நானே பலிகடாவா வரேங்க. நான் முதல்ல ஓடிடுவேன், ஐயோ அப்படின்டுவேன். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இவங்ககிட்ட சொன்னேன், இது வந்து சாத்தியமே இல்லாதது. எங்கேயாவது ஒரு இடத்துல இதற்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இவ்வளோ விஷயம் பேசினவங்க என்ன பண்ணுவான், பொதுவாக என்ன பண்ணுவான், பேசக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது இப்படின்னு காஷன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது தெரியும். ஏன்னா நம்மளுடைய இணையையோ நம்மளுடைய பார்ட்னரையும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம், நம்புகிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காதுன்னா நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி ஒரு ஃபீலே வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுன்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்றதுக்காக, நம்மளுக்கு இது நிகழவே இல்லைன்றதுக்காக உலகத்தில் எங்கேயுமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நமக்கு இது தோணலைங்கிறதுக்காக அதேதான். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பெரிய பெரிய அளவில் அந்த ஆண் நண்பர்கள் இல்லைன்றதுக்காக மற்ற இடத்துல ஃபீலே இல்லை. இதுக்கு வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கு, ஏகப்பட்ட தஸ்தாவேஜுகள், ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலி 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, கூட ஒருத்தன் போவான், அவன் லவ் பண்ணிச்சாலும் அந்த பொண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்குவான், இவன் கைட்டு விட்டுருப்பான், அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஊரெல்லாம் சொல்லிக்கும் போது ஒரு சிலருக்கு தெரியும் நாங்க யாருன்ட்டு. இவங்க அத்தையை பொறுத்தவரையும் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு அவங்க நம்பினாங்க. நான் கல்யாணம் பண்ணதுமே அவங்க பிடிக்கல, இன்னி வரையும் அவங்க பேசல. அதுதான். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அதை அப்படியே நம்பினாங்க. இப்ப ஆண் பெண் இப்ப இந்த கதையிலே பாத்தீங்கன்னா நிறைய வந்து பொசசிவ் நிறைய இருக்கு. ஆனா வெளியில சொல்லிக்கிறதுன்றது என்ன இருக்கு, வெளியில என்ன சொல்லிக்கிறீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஆனா அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த மொட்டை பையன் ஒரு பையன் அவங்க ஆளுன்னாங்களே, அந்த இவனுங்க ரேன் கூட அந்த பொண்ணு ஆடிச்சே. நான் கேட்கறேன் நானு, ஏமா அவனுக்கு இவ்வளவு அதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கான், அது முடிச்சப்புறம் 4 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்புறம் ஏமா நீ வந்து புள்ளைய பாக்குற அவனுக்குன்னா ஒரு நாமக்கே வாசுது. நான் நல்லவன் அப்புறம் எப்படி ப்ரூவ் பண்றது? நான் வந்து அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லைன்னு தெரியுது. நாளைக்கு வந்து உனக்கு வந்து நான் தானே லவ் சொன்னேன், இல்லைன்னா உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து சொல்லி காமிக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்ணில் இதை விட்டுறலான் இல்ல நான் சொல்ல வர்றது காம் டவுன்ஸ். இல்ல அது எப்படி நீ கதையை எடுத்துன்னு வந்து எங்க சொல்லி காமிக்கிறதா. ஏன்னா சென்றதுக்கு எந்த நியாயமே கிடையாது, நான் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன். நாளைக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு காலனி நாய் செல்வியா காலில் விழுந்து போட்டோ எல்லாம் போடும்போது சொல்லல வெளியே போனங்க இவெல்லாம் ஒரு ஆளு மயிறு. ரியாலிட்டி தெரியும். இப்ப ரியாலிட்டி தெரியிற விஷயத்த நான் இப்ப உங்கள்ட்ட நான் சொல்லட்டுமா? பப்ளிக் போர்ட்டல்ல ரியாலிட்டி தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க, அவங்களை கமெண்ட்ல போட சொல்லட்டுமா? தண்ணி பாட்டில் வேணுமா? ஒரு மாதிரி நான் கடைக்குமே இப்ப டைவர்ட் பண்றது தண்ணி பாட்டில் தேவையா இருக்காங்க, போட வேணா சொல்றேன் நான், வேணா கமெண்ட்ல வேணா அந்த மொபைல் கொடுத்தீங்கன்னா நான் வேணா பார்த்து நான் மெசேஜ் பண்றேன் அந்த பொண்ணு மாதிரி. நான் உங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணட்டுமா சார்? இன்னைக்கு கூட உங்ககிட்ட காலையில 2 மணி நேரம் மட்டும் மொபைல் கொடுத்து போனேன். ஆமா,
சொல்றேன். அதுதான். ஆனா நீங்க அந்த மொபைல்ல நீங்க அது வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு மெசேஜ். அது எனக்கு தெரியும் மேடம், அது எனக்கு தெரியும். அதை நான் செக் பண்ணவே இல்லை. எனக்கு அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாதுன்றது தான் மேட்டர். அது நீங்க பாக்குறீங்க பார்க்கலன்றதே வேற. அந்த மொபைல கூட நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, இல்ல அதையுமே ஓப்பனா சொல்றேன், நான் அதுல இருக்கிற டேட்டாவை ஷேர் பண்றதுக்கே வந்து டேட்டா ஷேர் பண்ணா ஒருவேளை இவனுக்கு அது பேர் என்ன சொல்றது, சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா திடீர்னு யாராவது இவனுக்கு கால் பண்ணி பேசினாங்கன்னா கூட இவனுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து என்ன சொல்றது அப்படியே ஐயோ இப்ப நான் இது பண்ணேன்றது எப்படி சொல்றது, அப்படியே பாவமாயி நான் என்னுடைய பேட்டரி வந்து கம்மியா இருந்தும் கூட என்னோட டேட்டாவை வந்து நான் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு ஷேர் பண்ணி பார்த்தேன். அதனால என்னன்னா நாம்கே வாஸ் வந்து நம்ம வந்து ஃபேமிலியை நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப்பிள் நாங்கள் பார்த்து வளர்ந்த பேர்லாம் வேண்டாம் இப்படி வச்சுக்கோமே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் வெவ்வேறு காஸ்ட்டு. ஓகே, ஆனால் அவங்களுக்குள்ள லவ் இருந்தது எனக்கு தெரியும். அதை நான் கண்டுபிடிச்சோம் நான் தான். ஒரு கட்டத்தில் நீ உன் ஜாதியில் பார்த்துக்கோ, நான் என் ஜாதியில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. ஓகே ஓகே, பிரிஞ்சாச்சு. ஏன்னா வீட்டில் நல்ல பிள்ளையா இருக்கணும், வீட்டுக்கு வந்து அவங்க வளர்த்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்க அந்த காசில் தான் பண்ணணும்னு சொல்கிறதுனால காதலை தியாகம் பண்ணிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு இடத்துல வந்து என்ன 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வெவ்வேறு ஆள் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருமே காதலன் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ காதலி பக்கம் வந்து ஒரு பெரிய குடிகாரன் வந்துட்டான், போட்டு நவுத்திட்டு இருக்கான். இப்போ காதலி இப்போ 96 ராம் மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான். 90% இருக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் நானே நம்புகிறேன், முழுதாக நம்புகிறேன், இருக்க மாட்டாங்க தான் போல. அவ்வளவுதான், அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே தெரியும், இந்த கதைகள் எல்லா ஆண்களுக்கும் தெரியும், எல்லா பெண்களுக்கும் தெரியும். இருந்தும் ஏன் வந்து இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான பாண்டை நம்பிக்கையை ஏன் எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க? எவ்ரிபடி நோஸ், எல்லா கணவர்களுக்கும் தெரியும், எல்லா மனைவிகளுக்குமே தெரியும். எப்படி அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை, அவ்வளவுதான். எஸ், எக்ஸாக்ட்லி. நாட் ஆன் தி அதர் பர்சன், அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை, அப்புறம் அவங்க இணையர் மேல இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் கலந்துதான் இதெல்லாமே நடக்குது. இதையும் மீறி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் தெரியலாம், சில விஷயங்கள் தெரியாம போகலாம். தட்ஸ் ஆல். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் ஆல். இதுதான். ஆக இங்க ஆண் பெண் நட்பு அப்படின்னும் போது ஆண் பெண் அப்படின்னும் போதே அது ஆண் பெண், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு 10% ஒன்றா அந்த ஈர்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் போகலாம். ஏன்னா இங்க நான் அதனாலதான் இந்த ஆண் பெண் அப்படின்னும் போதே அது வந்து ரைட், தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவும் அதெல்லாம் வந்து பூஜிக்கலாம் மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் ஆல். எஸ். இதுல இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம், நான் அப்படியே முன்னுக்கு பின்னே பேசுவேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஷோவை பார்த்த அப்புறம் உங்களுக்கு என்ன தாட் இருக்கு, எனக்கு என்ன தாட் இருக்குன்னு நம்ம முதல்ல பேசுவோம். அப்புறம் அந்த கதையில இருக்கிறத எடுத்து வந்து பேசுவோம். இல்ல உதாரணத்துக்கு அதுல இருந்து யாராவது ஒரு ஆளை வச்சு பேசுவோம். ஏன் நான் சொல்றேன்னா, இதை முதல்ல ஆரம்பிக்கும் போதே இவங்களால ஏத்துக்க முடியாது. எப்படி அப்படின்னாங்க. ஆமா, இந்த தாட் ப்ராசஸ், இந்த விவாதங்கள் எங்க வாழ்க்கையில் நடந்ததுன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி பாண்டாக இருக்கிற ஒரு ஃபேமிலி, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நம்மளால கல்யாணம் பண்ணிட்டான், ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான். அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணா தங்கச்சியாக பழகணும், திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுமே பெரிய பிரளயம் நடக்குது கடலூரில். நாங்கள் வந்து அப்போதான் இந்த கண்ணெதிரே தோன்றினால், இந்த மாதிரி கண்ணெதிரே தோன்றினால் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி புது வருஷம் இந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆண் பெண் இதுவே கிடையாது. 4 பேர் ஒரு ரூம்ல வந்து ஒரு பொம்பளை இருக்கா. ஏன்னா 4 பேர் இருக்கிறனால போட்டின்றனால அந்த பொண்ணு சேஃபு. அதுலயே யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணு மேல இருக்கும், வெளியே சொல்ல முடியாதெல்லாம். அந்த பக்கம் கதை எடுத்துன்னு, ஏன்னா அவங்களுக்கு சோத்துக்கு ஜிங்க அடிக்கிறான். இதுல ஒரு பையன் சொன்னான் பாரு, எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, என்ன நான் ஸ்டடியா நிக்கணும். ஹி நோஸ் தி ரியாலிட்டி. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த பையனை பார்க்கும்போது. உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. அந்த ஏஜ்ல அவ்வளவு புரிதலோட ஒரு பையன் வந்து பெரிய சோத்துக்கு ஜிங்க அடிக்கும் போது இதெல்லாம் ஃபீலே இருக்காது. சோத்துக்கு ஜிங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்லயே காதல் வந்து ரொம்பவும் இல்லாம அவனை நிறுத்துறதுக்கே பெரிய விஷயமா இருக்குன்னு ஓடிட்டு இருக்கான். இங்க அப்படி கிடையாது. இங்க பல தலைமுறைகளாவே தே வெல்டுடு. ஓகே, அப்போ அவனுக்கு 15க்கு அப்புறமே அவன் டேட் போகணும், 25க்குள்ளே எல்லாத்தையும் ஆண்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்கிறான், ஏதாவது கண்டுபிடிப்பான், எல்லாம் பண்ணுவான்.
30 வயசு வரலையும் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு மாலை போட்டு தண்ணியில் இறங்கி மயிரை பிடுங்கி மட்டையை கட்டி கையடிச்சு எல்லாம் முடியறதுக்குள்ளே போதும் போயிடும். இதுக்கப்புறம் அவன் எங்கே போய் டார்வின் தியரியை படிக்கிறது கண்டுபிடிக்கிறது. எலான் மாஸ்க் மாதிரி இப்போ எலான் மாஸ்க் மாதிரி 7-8 வச்சுட்டு இருக்கான். இந்திய பிரதமர் சந்திக்கும் போது புள்ள குட்டி போறாங்கிறான், அல்லது 8 போய் வச்சுட்டு இருக்கான். துட்டு அவன் என்ன அதுதான் சொல்றேன். துட்டு இருக்கும்போது அது கேள்விகளுக்குள்ளாக்கப்படலை. பணம் நிறையா போக 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 அது தேடல் அப்படியே போயிட்டே இருக்கும் அது. ஓகே, ஆனால் அதுதான் அப்போ இந்த கதைக்கு எங்கேயோ போயிட்டோம். அப்போ என்னாச்சு, சண்டை 2 பக்கமும் அடிட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எப்படி, ஏன்னா புது வருஷம்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கணும். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தது. ஏன் ஃப்ரெண்டுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் தான். எனக்கு அவனுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படியே இருக்கணும், அப்படி இருக்கணும் தெரியுமா, காதலே வரக்கூடாது இல்லை அப்படின்னு அவன் வந்து பேசுவான். என்னடான்னு பார்த்தா அது ஃபிகர் மொக்க ஃபிகர். அது புரிஞ்சுங்களா? இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. வெளியில ஏமாத்திக்கிறதுக்கு சொல்லிக்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்றேன். அப்ப எங்க சைட்லலாம் வந்து ஏன் இதெல்லாம் நானும் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா அதில் காதலே இருக்கக்கூடாது, காமமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். நாம ஒரு பக்கம் நிற்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா அது எப்படி இவர்கிட்ட ஒன்று சொல்றேன். அப்போ லவ்லாம் கிடையாது, என்னடி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிவிட்டான் அப்படின்ட்டு இவகிட்ட சொல்றேன். பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதில் என்ன இருக்குன்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்துல. ஆமாம்ல, உண்மையிலே அந்த பார்வையை மாற்றினதும் இவங்க தான். அதுக்கப்புறம் இவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு போனதும் அவங்க தான். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்ம கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இதுக்கு முன்னாடி நாங்களாம் இப்படி இருக்கோம். எஸ், சொல்லுங்க. இல்லை, அப்படி இருந்த எனக்கு ஏன் இன்னைக்கு இந்த கேள்வி வந்தது அப்படின்னா, டைமிங் டிஃப்ரென்ஸ் இருந்தது இல்லையா. இப்போ பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஓகே. பட் எங்கள் 2 பேருக்குள்ளார வந்த டிஸ்கஷனே என்ன அப்படின்னா, இந்த எபிசோடு வந்து இப்படி நான் யோசிக்கவே இல்லை. இந்த எபிசோட நான் யோசிச்ச விதம் என்னன்னா, ஒரு பெஸ்டியா இருக்கிற ஒரு பெண்கள் தன்னுடைய ஆண் பெஸ்டிக்கு பொண்ணுங்க கிடைக்கலன்னு பொழுது இவங்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக, ஆனா ஏன் இவங்களுக்கு கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனா இருக்கும்னு நினைச்சேன். ஆல் ஆர் ஹியூமன்ஸ். நான் அதனால தான் சொன்னேன் ஆல் ஆர் ஹியூமன்ஸ். நான் ஆரம்பிக்கவே இல்லை இந்த எபிசோட், ஒரு பீஸ் கூட நான் பார்க்கல. ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதுல எல்லாம் முக்காவாசி இதுல எல்லாரையும் ஓட்டிட்டு இருக்குங்க, இதுல எல்லாம் ஓட்டிட்டு இருக்குங்க, வெளி பார்வைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க பாரு அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லைன்னா ரைட், நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. இதில் என் தங்கை அடக்கம், என் மகள் அடக்கம், என் மனைவி அடக்கம், நான் அடக்கம், எல்லாரும் அடக்கம். நாங்களும் யோகியம்னு சொல்ல, இதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த கோர் பாயிண்ட் ஒருத்தர் சொன்னா தெரியுமா, ஏன் வந்து நீங்க அங்க பேசும்போது எல்லாத்தையும் உளறேன் சார், பொய்யே இல்லை சார். அவன் சொல்றான், அந்த பையன் சொல்றான், ஏன் சார் என்ன நான் பொய் சொல்லணும், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றேன் சார். நான் போலித்தனமா நான் பேசணும் அவசியம் இல்லை, நான் இப்படிதான் அப்படின்னு ஒருத்தன் பேசும்போது அதை புரிந்து வந்தால் எனக்கு போதும். எனக்கு வந்து பின்னாடி தெரிஞ்சு அசிங்கமா வரதை விட நான் இப்படிதான் சொல்றது எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு. நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். எஸ், ஐ எம் லைக் திஸ் அப்படின்னு நான் சொல்லி நிற்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதில் பெரிய மைனஸ் இருக்குது. இதில் என்ன காமெடினா, நம்ம வெளிப்படையாக இருக்கோம்ல, நாம் நிறைய மொக்க வாங்குவோம். இதை உள்ளுக்குள்ளேயே வச்சு கருவு தூப்பானுங்க தெரியுமா, அவனுக்கு நல்லவங்களாகிடுவானுங்க. அவனுக்கு வந்து சப்போர்ட்லாம் அதிகமாகவே இருக்கும் நம்ம கண்ணு தெரியும். ரொம்ப காமெடியான ஒரு இடம் அது. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம் எப்பயுமே நாமளாக இருக்கணும். எஸ் ப்ளீஸ். ஓகேவா. இதில் அடுத்து இன்னொரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ அந்த 10% ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமாக சொன்னீங்க, மொக்க ஃபிகராக இருக்கும், அதெல்லாம் ஈர்ப்பே இருக்காதுங்க, ஈர்ப்பே இருக்காது. கையை வச்சாலும் சரி, மடியில் படுத்தாலும் சரி, ஒன்றுமே எழுந்திருக்காது. ஓம் நமோ நாராயண நமஸ்துதேன்ற மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அதில் வந்து எனக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப நம்ம லாஜிக்காக யோசிச்சோம், எல்லாத்தையும் மீறி அவன் ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும், இவன் எங்கெல்லாம் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த விஷயத்த வந்து ஒரு ஃப்ரெண்டா பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப தெரியும் அந்த பிஹேவியர் எல்லாமே. இது இங்கே இருக்கிறது நல்லது, இதை வேற மேல தூக்கி போட்டுக்கிட்டு இது எங்க புரண்டு கடிச்சு வச்சு சனிய அங்கேயே கிடக்கட்டும்
ஆமா எட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் இருந்தா போதும். டிராப் அப்படிங்கறத விட நீங்க செய்யலன்றதுக்காக நீங்க பண்ணலன்றதுக்காக இப்படி யாருமே யோசிக்கலன்னு நினைக்காதீங்க. நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 10% தான், 90% இப்படிதான். இதையெல்லாம் மீறி இதெல்லாம் தெரிந்துதான் எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்கள் போறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே ரைட். ஓகேவா? சோ இது வந்து நான் என்ன சொல்றேன்னா தப்பு இல்லன்றேன். உங்களுக்கு பிடிக்கல நகர்றீங்க, தட்ஸ் ஆல். அதேதான். அதுல அந்த ஒரு ரியாலிட்டியை தோணும் பொழுதும் வந்து, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, இல்ல சார் எல்லாமே அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு சுவாரஸ்யம்ங்கிறத விட எல்லாத்த பத்தியும் தெரிஞ்ச பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சதுன்னு டைப்பருக்கே வந்து மூணாவது யாரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி காசு ஒரு 50 ரூபா எட்டனோட டைப்பர் அவங்க ஒய்ஃபுக்குன்னு சொல்றவங்க எப்படிங்க அது அப்படிதான் வச்சுக்க முடியும்? அது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அதேதான். இல்ல அது ஒரு ஃபினான்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஜாக்கி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு போர்வையில இருக்கும்பொழுது உங்களோட டாலரன்ஸ் லிமிட் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும். பட் கணவர் காதலன் அப்படின்னு வரும்பொழுது டாலரன்ஸ் லிமிட் வேற மாதிரி மாறிடும், எக்ஸ்பெக்டேஷனும் வேற மாதிரி மாறிடும். அதை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இல்லாதப்பவும் அந்த ஃபீல் வராதுன்னு சொல்றேன். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா நான் இங்க இந்த டிஸ்கஷன்ல பார்த்த பெண்கள் அவங்க பேசுறத வச்சு நான் யோசிச்சது. இவங்க ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அப்படி எப்படி நீ சொல்லலாம், அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவங்க பேசினாங்களோ அப்படியே இன்னைக்கு பேசினாங்க. நீதாமா அப்படி இருக்கிற, இல்ல அப்படி இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா ரைட். ஓகே ஓகேவா? சோ இதான் நிகழ்ச்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். சோ பட் ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காதல் திரைப்படங்கள்ல மழையின் சாரலி மழை, அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஆஹா கல்யாணம். இந்த ஆஹா கல்யாணத்துல 2 பேர் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு அவன் மேல காதல் வரும். ஆமா, அவனுக்கும் வரும். ஆனா அது சரி வராதுன்னு அவன் நவுத்தி வச்சிருப்பான். ஏன்னா இந்த பொண்ணை கண்டு பயந்துருப்பான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து லவ்னு பழகிட்டு லவ்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயம். இது எல்லா ஆண் பெண் நட்புலயும் இருக்கும். இன்னைக்கும் சொன்னாங்க எல்லாருமே அதை. ரைட். அதுல வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் முதல்ல எட்டு வந்து ரோஸை கொடுக்கும். கிடைச்சிருந்தா இதான டைம் அப்படின்ட்டு எட்டு வந்து கொடுத்துருன்னு வச்சுக்காங்களேன். அவன் வந்து சரி இப்ப சொல்லணும்னா இது கைட்டின் போயிடுமேன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அந்த பையன் வந்து சொல்றத கைட்டின் போயிடுங்கிறத விட இந்த இடத்துல அந்த பையன் அந்த பொண்ணு விட்டு கொடுக்கல. எக்ஸாக்ட்லி அந்த பையன் வந்து வாங்கினாப்ல. எஸ் கரெக்ட். ஏன்னா அது நின்னா அது எல்லாமே போயிடும். பட் அந்த இடத்துல அதனால அந்த பொண்ணை விட்டு கொடுக்காமனாலும் அவன் சொன்னான், எனக்கும் தோணுச்சு ஆனால் சொல்லலை அப்படின்ட்டு சொன்னான். இருக்கலாம் மேபி சம்டைம்ஸ் இது வந்து சில நேரத்தில் அது மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு ஃபீலுக்காக வந்து காலம் ஃபுல்லாக இப்படி வந்து அதை ஏன்டா அன்னைக்கு அப்படி ஒரு ஃபீலுக்காக எடுத்தோன்ற நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ மீனா அந்த என்ன சொன்னீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நல்ல வார்த்தை சார். அது எது மேடம்? அது தெரியாம பாருங்க, நம்ம பல நேரங்கள்ல பல மாதிரி மாறிட்டோம். என்னது ஃபீலுக்காக என்ன வேணும்? ஒரு ஃபீலுக்காக டீ குடிக்கிறதுக்கு அந்த டிசிஷனை ஏன்டா நம்ம எடுத்தோம் நம்ம நினைச்சிருக்க கூடாது. அதான் சார் சொன்னீங்க. இல்ல மேடம், என்னது நீங்க சொன்னதான் என்னது நல்லது. ஆசைக்கு தாழ் போட்டு அடைத்தென்ன லாபம், அதுதான் குடம் தன்னில் எரிகின்ற தீபம், மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம், மழை நீரை பொழியாமல் இருக்கின்ற மேகம், சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது, துணிச்சல்கள் பிறக்காமல் கதவுகள் திறக்காது, காட்டாத காதல் எல்லாம் மீட்டாத வீணையை போல். எங்க வீட்டு பெட்ரூம்ல எவ்வளவு வீணை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க சொல்லுங்க. அதனால அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஆஹா கல்யாணத்துல அப்படி ஒரு இது வரும். என்னடி ஃப்ரெண்ட்ஸ் என்னது புரிஞ்சுக்கிறது, ஏன்டி மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறார வேணும்ன்றீங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ன்றீங்க, புரிஞ்சுக்கிற ஆம்பளையா இருக்கணும்ன்றீங்க, புரிஞ்சுக்கிறவனும் ஃப்ரெண்டா இருக்கணும், ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கணும், அது எதுக்கு எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? இது உங்கள் லாஜிக்கே எனக்கு புரியலன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து முதல் நாள் மேட்ரு முடிச்சுட்டு மறுநாள் மாடிப்பள்ளிலேருந்து இறங்கி வரும்போது அந்த டைலாக்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமான டைலாக் அது. திரும்ப கூட அந்த படம் பாருங்க. எனக்கு அந்த அது அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த 2 பேருக்குள்ள அந்த பேருக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா எடுத்திருப்பாங்க. ஏன்னா திரையில வந்து நீங்க வந்து ஒரு ஃபீலை வந்து வெளிப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ் சமூகம் என்னென்னோ கடிக்கணும்னு வச்சுக்காங்களேன், இதெல்லாம் மூடுன்னு உனக்கு கர்மம் முடிச்சவனுங்க. இதை வந்து தப்பான கைடன்ஸ்ல இவனுக்கு என்னென்னோ பண்ணி வச்சிருப்பான்னு வச்சுக்காங்களேன்.
நிறைய விஷயங்கள்ல அது தெரியும். அது மிக ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபிலிம் அது. ஸோ அதனால் அந்த ஆண் பெண் நட்பு வந்து நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போய் இருக்கிறவங்க வர்றவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈவன் பூ ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஃபிலிம் அது. கல்யாணம் ஆகிட்டு போயும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து பூ பார்வதி கொஞ்சிறப்போ ஒரு டைலாக் ஒன்று வரும், கொடுத்துட்டோன்றதுக்காக பாசம் விட்டு போயிடுமா அப்படின்னு. ரொம்ப அற்புதமாக அதான் அது மாதிரிலாம் நிறைய உறவு சிக்கல்கள், ஆல் ஆர் எமோஷன்ஸு, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நிறைய பேசினா பெரிய டாபிக் இது. ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தவங்க யாருமே நிறைய பேர் பெஸ்டியாகவும் மனசுக்குள்ளே வந்து ஒரு வன்மத்தோடையும். அந்த பொண்ணு சொல்லுது, என்னை விட்டு அவன் போக மாட்டான்னு எனக்கு தெரியும், நான் சொன்னா கூட அவனுக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு சொன்னுச்சு. சரி, ஒரு பொண்ணு அப்படி நினைக்குது. நான் இன்னொரு பொண்ணு வந்து எப்படின்னா, காலேஜ்ல அந்த பையன் வந்து யாரோ கவிதை எழுதிருக்காப்ல, கவிதை எழுதினவனை விட்டுருங்க, அது அடுத்தது. இந்த பொண்ணு என்னன்னா, காலேஜ்ல அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட நல்லா தான் பேசி இருந்திருக்காப்ல. இவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து அப்ப வந்து இவர் கேக்குறாரு, ஏமா நீ தான் வந்து போய் சொல்ல வேண்டியதானே அந்த பொண்ணு கிட்ட, ஒரே காலேஜ் தானே. இல்ல சார், அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது. இந்த பொண்ணு சொல்லுது ஸ்ட்ராங்கா, அது எப்படிமா சொல்ற, ஏமா நீ போய் சொல்ல வேண்டியதானமா, சரி நல்ல பொண்ணு நீ ஏன் முடிவு எடுக்கிற, நீ போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு. அப்பவும் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, சார் எனக்கு அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது. உனக்கு தான் செட் ஆகாது, நீ யாரு, அந்த பையனோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே. நீ என்ன நினைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், இதானே. ஆனா நீ அப்படி நினைக்கல. சரி, உடனேவே கோபி. ஆமா, இது கேளுங்க. உடனேவே அந்த பொண்ணுகிட்ட வந்து கேக்குறாப்ல, ஏமா அப்படின்னு. அந்த பையனே சொல்றாப்ல, இல்ல சார் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுது அப்படின்னு சொல்றாரு. சண்டை வந்துருச்சா அப்படின்ட்டு கோபி டக்குன்னு, சண்டை எப்படா வந்தது, நீ அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துதா அதுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா அது அப்படின்னு முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த பொண்ணு மேல வந்து என்னன்னா, எப்படிரா அப்படின்ற மொமெண்ட் இந்த பொண்ணு. சரிதான், அடுத்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, பயங்கரமா டைலாக்லாம் சொல்லிச்சு. சார் அவன் வந்து அந்த பொண்ணுக்காக புக்கே எழுதியிருக்கான், கவிதை புக்கே போட்டிருக்கான் சார், காதல் புக்கே எழுதியிருக்கான். கரெக்டு, சரிம்மா நீ ஏன் கொண்டு போய் அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல அப்படின்னா இந்த பொண்ணு என்ன மாதிரியே ஒரு பதில் சொல்லிச்சு. தோணவே இல்லை சார், இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. தோணலாம் இல்லம்மா, இதை நீ வந்து செய்யக்கூடாதுன்னே செய்யல அப்படின்ட்டாரு. அது இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த கல்ச்சர்னு சொல்றோம்ல, அது கரெக்டான விஷயமா தெரியல. பேசும்போது அதை பாருங்க ஜாக்கி, அங்க வந்து என்னன்னா காதலும் புரியல, நட்பும் புரியல, எந்த லெவலோட இருந்துக்கணும்னு தெரியல, காமமும் புரியல. அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி குழப்பமா ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சிடுறோம். அது உண்மையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஓகே, செக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், லவ் வித் செக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், லவ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறதே நமக்கு இன்னுமே புரிதல் இல்லைங்கிற. இவங்க இந்த லவ் இஸ் டிஃப்ரெண்ட், செக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் போய் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல வந்து நிக்கிறாங்க. ஆமா, இந்த பக்கம் எல்லாமே முடிஞ்சு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல வந்து நிக்கிறாங்க. ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, அது ஒரு பெரும் கான்செப்ட். அது ஆக்சுவலி அது வந்து பேசிட்டே போகலாம்னு வச்சுக்காங்களேன். இன்னும் ஒரு 50 வருஷத்துல அந்த கான்செப்டுக்கு போயிடும். ரைட், பார்க்கலாம். எஸ், சொல்லுங்க. அதான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த புரிதலே இல்லாம இருக்கிற பசங்களுக்கு நான் தான் யோசிச்சேன். அப்ப அதனாலதான் அந்த பசங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு தெரியல, முதல்ல ஃப்ரெண்டான்னு தெரியல, அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு தெரியல, இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரியல. அதான் எல்லாத்தையுமே குழப்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் குழப்பறதை விட சமூகத்துக்கு இப்படி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த பிம்பம் எல்லாமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, இவங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, அவ்வளவுதான். ஊர்வாயை மூடுறதுக்கு ஒரு டேக். அந்த டேகுக்கு வந்து அந்த டேகோட ஃபைனல் எண்ட் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றதுதான் எனக்கு அது எப்படி சொல்றது இன்னும் ஓப்பனப்பா சொல்ல தெரியல. பட் நீங்க பேசுறது பெரிய விஷயம் மேடம். இவ்வளவு தூரம் ஓப்பன் அப் ஆனதே பெரிய விஷயம். இல்ல மேடம், நடக்கிறத சொன்னேன். இவ்வளவு தூரம் நீங்க ஓப்பன் அப் ஆவறதே உண்மையிலேயே அந்த புரிதலே இல்லாமல் இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமே இவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா, அந்த பக்கம் இருந்த ஆண்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பொண்ணுங்களை வந்து ஃப்ரெண்ட்லியா பார்க்கணும் அப்படிங்கறதும், இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த பொம்பளை பசங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, எனக்கு ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும்ல, என் கூட நீ தானே சுத்தணும், என்னை யார் கொண்டு போய் விடுவா,
யார் கூட்டிட்டு போய் விடுவா, என்னை யார் எப்படி பாத்துக்குவாங்க? ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை, எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, லவ்வர்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப ஏமா அந்த விஷயத்த சொல்லல அப்படின்னா, அப்ப அந்த லவ்வும் போயிடும்ல சார். அவன் ஒரு லவ்வர் கொடுக்குற எல்லா அஃபெக்ஷனையும் எனக்கு அவன் கொடுக்குறான். அப்ப நான் போய் சொல்லிட்டு எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா இந்த ஒரு நட்புமே எனக்கு கிடையாதுல்ல அப்படிங்கறதுல பெண் பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்றேன் நான். இந்த பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. அதுதான் இந்த எபிசோட்ல பார்க்கும்பொழுது என்னன்னா, நீங்க இவனுங்களுக்கு எல்லாம் பொண்ணு எப்படிமா பார்த்து கொடுக்க போறீங்க, சத்தியமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன் மேடம். ஒரு அம்மா வந்து தான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாங்க ஹோட்டல்ல, பப்ளிக்கா சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ல குழந்தை எழுது டக்குன்னு பால் கொடுக்குறாங்க. வெயிட்ரஸ் அங்கேருந்து வராங்க, வந்ததுமே மேம் நீங்க வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வெயிட்டர்ஸ் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, பால் கொடுத்துட்டு இருக்க அம்மா கிட்ட, மேடம் நீங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும் அப்படின்றாங்க. வாட் நான்சென்ஸ், நான் என் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன், பசிக்குது நான் கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. இல்லை மேடம் பையன் வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கானா, உங்க பையன், உங்க குட்டி பையன், உங்க குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஜோக் இது. என்ன பேசிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க? இல்ல அந்த மாதிரி ஒரு இல்ல மேடம், அது அந்த டைவர்ட் பண்றது ஒரு ஃபீல். இப்போ நம்ம சேனலுக்கு இது மாதிரி நம்மளுக்கு ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் அடிக்கணும் அப்படின்னு நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் உட்காந்தாரு, இந்த பக்கம் மோடி வந்து கைவிலங்க போட்ட மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, இணையதளத்தையும் முடக்கிட்டாங்க. இது உங்களுக்காகவே பாடுபட்டு உசுரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டது. அவ்வளவுதான். என்ன ராசாவை நீங்க கதையை எழுதிட்டு இருக்கிறதுக்கு விட்டு வைக்கிறதுக்கு என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அவன் எங்க கடிப்பான்னு அப்படிதான் கடிப்பான். நீங்க அதை வாங்கிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம இதுக்கு கொஞ்சம் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இருந்து பண்ண கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் ஏன்னா பின்னாடி உங்க நல்லா சொகவாசியா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா? சரி போய் சொகவாசியா எவ்வளவு பாயிண்ட்ஸ் பேசினேன். காஸ்டியூம் டிசைன்ல இருந்து எவ்வளவு இப்ப கேமராமேன் அவரா இருக்கேன். ப்ளீஸ் ஐயோ தெரியுதா? சில காலமாய் நானும் சீரை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, பதில் என்ன கூறு, பூவும் நானும் வேறு. ரைட், நம்ம இதுல வந்து அடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு அறிவியல் தகவலையும் சொல்றேன் மேடம். இந்த பூ ஏன் ஒரு பூ தான் பூக்குது மற்றதான் வந்து காயுதுன்னா, அறிவியல் தகவல் ஒரு ஸ்பெர்ம்ல வந்து 10 லட்சம் அணுக்கள் இருக்குது. அதில் வந்து ஒன்று தான் ஜெயிக்குது. அதான் நீங்கள் நான்லாம் அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் அவ்வளோதான். இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கேலக்ஸி வாட் இஸ் ஸ்டேஸ், வலி உள்ளது வாழும். தட்ஸ் ஆல். தயவுசெய்து இந்த கண்ணாடி கைங்க வந்து என்ன டாபிக்னா எவ்வளவு அறிவியல் தகவலை சொல்லிட்டு இருக்கு மேடம். பூ உழுது, பூ பூக்குது, ஒண்ணுதான் பூக்குது, மற்றதெல்லாம் மயிரா போயிடுச்சுன்னா அப்புறம் இது இந்த மாதிரி இப்போ நீங்க நான்லாம் உட்காந்துருக்குது அந்த மாதிரி தான் வந்தது தான். அடிச்சு போட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம்னு சொல்ல வரேன் நான். இட்ஸ் ஹேப்பன், இட்ஸ் ரியல் ஃபேக்ட். இது நம்ம நிறைய தகவல்கள் இதில் சொல்லிட்டு, ஆனந்த விகடன் வந்து முடக்கப்பட்டது, ட்ரம்ப், இந்த கதைலாம் பேசுறோமா இதில் நம்ம பேசுறோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட். ஓகேவா? சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். என்ன மாதிரியான பசங்களாம் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருந்தது. எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னா, சார் ஒரு பொண்ணு வந்து வீக்கெண்ட் எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு கேட்டா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வீக்கெண்ட் அவங்க கூப்பிடுறாங்க, நீயும் வேணா கூட வரியா அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. இது இந்த பசங்களை எப்படின்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிப்பாங்க போலகுது, என்ன கூப்பிடுறாங்க எனக்கு வேல்யூ இருக்கு அப்படின்றத புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க, நான் தான் போ அப்படின்றுவேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இவர் பார்த்த மாதிரி நமக்கும் தானே ரீல்ஸ் பார்ப்போம். ஆமாமா, ஒரு பொண்ணு நீங்க நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதேதான், ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது அப்படி. சரி, ஓகேவா? அதில் அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாராம் ஒய்ஃப் கிட்ட, இந்த பாருப்பா எனக்கு வந்து
முருகருக்கு 2 பொண்டாட்டி, அப்புறம் சிவனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு எல்லாருக்கும் பார்த்து, அப்புறம் வந்து பிரம்மனுக்கு எல்லாருக்குமே ஆமா எனக்கு வந்து இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னாராம். சரி. பொண்டாட்டி சொல்லிச்சான், பாஞ்சாலின்னு ஒருத்தவங்க தெரியும் இல்ல தம்பி, ஆமா 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 எனக்கு 4 சான்ஸ் இருக்கு போ அப்படின்னாங்களா. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் அதேதான். அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது உடனே வந்து சார் என்ன வந்து கூட கூப்பிடுறாங்க சார். ஆமா, ஐயோ யார் யாரை நீ கணக்கு போடுறேன்னு எனக்கு தெரியும், அதுல அந்த அடமாஸ்ட்ரி சேர்த்து போட்டுறாருங்கிறது. ஓகேவா? எப்படி பார்த்தாலும் 3 தான் வருது, இன்னும் 2 என்ன மேடம்? நான் வந்து ரகசிய காதலா இல்ல கள்ள காதலா தெரியல, ஃபைண்ட் அவுட். அதுவாவது போட்ட விடுங்களேன்ற நான் அந்த அன்பு மாதிரி ஏதோ ஒரு போட்டோம். ஏன்டா அன்புன்னு இன்னும் தேடிட்டு இருக்கீங்கல்ல. சரியா, சரி விஷயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி வந்து எங்கிட்ட கேக்குறாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும். இன்னும் வந்து சில பெண்கள் வந்து என்ன அப்படின்னா, பேசுனது வந்து பிடிக்குதா பிடிக்கலையானே தெரியல. டபக்குன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவனுக்கு பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரு குரூப்ல தான் பெட்ஸை பத்தியே தான் பேசுறான், அதை பத்தி தான் போட்டோ போடுறது. எனக்கு ஒருத்தர் தெரியும் அந்த மாதிரி, அவருக்கு நாய்கள் வளர்க்கறது பிடிக்கும், தெரு நாய்கள் கூட அவர் வந்து சாப்பாடு போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி தான் அவருக்கு பேசினா அந்த பத்தி மட்டும்தான் பேசவே தெரியும். அப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஆப்போசிட் பர்சனுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலானே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது சார். அவனுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதை வச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கான்வர்சேஷனே வந்து பில் பண்ண வரல. அந்த பையனுக்கு வந்து சார் பேசுனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச மாட்டாப்ல அப்படின்னாங்க. உண்மையிலேங்க அந்த பையன் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பசங்கள்கிட்ட மைக்க கொடுத்தா ஒரு பையன் ஓப்பனாவே சொல்றாப்ல. என்னன்னா சிரிச்சிருவாரு, சிரிச்சுனே இருக்காரு அவரு. பொண்ணு பேசினால இவர் சொல்ற அந்த பொண்ணு வரை இவர் தைரியமா சொல்லுவாரு, பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கீங்க, ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க, நீங்க பேசினாதான் நான் பேசுவேன். உடனே வந்து அவர் சொல்லிட்டாரு, கோபி சொல்றாரு, மைக்கு தான் கொடுத்துருக்காங்களேப்பா, இப்பதானே சார் மைக் வாங்கியிருக்காங்க, சரி நான் பேசுறேன் நீங்க பேசுங்க அப்படின்னா அந்த பையன் சிரிச்சுனே இருக்காப்ல. ஏன்பா இப்படி சிரிச்சுனே இருக்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பயமா. இது ஒரு பையன். இன்னொரு பையன் ஓப்பனாவே சொல்லுவான், எனக்கு அதுக்கு மேல கான்வர்சேஷன் என்ன பில் பண்றதே தெரியலண்ணா. எனக்கு என்ன பார்த்த மாதிரி இருந்தது அந்த பையன்ட்ட. சார் என்கிட்ட கேட்பாங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சார், அப்புறம் வேற என்ன கான்வர்சேஷனாக பில் பண்றது? கரெக்ட் தானே? ஐ லைக் மேடம் உங்களுக்கு. எனக்கு அதுதான் ஆண்டவனை வேண்டிக்கிறது. அந்த கண்ணாடி கைட்டு தூக்கிலாம் போட மாட்டேன். கண்ணாடியை கைட்டுனீங்கன்னா ஒரே ஒரு டிராப்பை கண்ணில் விட்டுருவேன். சரியா? கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல், இது கனியோ கவியோ அமுதோ சிலை அழகோ, பண்பாடிடும் சந்தம் முன்னாவினில் சிந்தும், அருமழையோ புனலோ நதியோ கலையழகோ, மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி, இது தொடரும் வளரும் மலரும், இது கனவும் நினைவும் உனையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், இதழோரம் இனிக்காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். சொல்லுங்க. ஓகேவா? இல்லை நான் நீங்கள் பாடினதுக்கு சிரிக்கல, கமெண்ட்டுகள் இதுவரையும் படிக்கல, பட் நஸ்ரீனோட கமெண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். நஸ்ரீன் ஃபர்கான் சொன்ன ஒரு பாட்டு, ஜாக்கி சார் சிரிப்பு மூட்டியும் சிரிக்காம பாடிட்டு சுதா மேடமோட மனநிலை இப்படித்தான் இருக்கும், அப்போட யமகண்ட முடிஞ்சு. இல்ல நஸ்ரீன் அவ என்ன பண்ணா இப்படி பார்த்து பேசல, அவ ஃபுல்லா திரும்பிட்டா. ஆமா, அவ திரும்பல இங்க பாத்துருந்தானா நான் எதாவது பண்ணனா. நான் வந்து ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சாவணம் விட்டுட்டு இருக்கானுங்க, அவன் முட்டை மந்திரம் வச்சுருவானுங்க போல வாயிலே. ஆனா நான் என்ன பண்ண குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அது குடிக்கும் போது அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி விடுங்க. ஓகே, சரி விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே பசங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பையன் ஓப்பனா ஒத்துக்கிட்டான், எனக்கு இதுக்கு மேல கான்வர்சேஷனே பில் பண்ண தெரியல அப்படின்னா ஐ அக்செப்ட் தட். எனக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கு. ஓகே, எனக்கு அதுக்கு மேல கான்வர்சேஷன் பில் பண்ண வராது. யாராவது என்ன சாப்பிட்டாங்களும் கேட்டா சாப்பிட்டாங்க அப்படி சாப்பிட்டேன் அப்படின்ற அவ்வளவுதான். இதை நான் ஆக்சுவலி நீங்க பல வருஷமாவே இப்படிதான் இருந்தீங்க. ஓகேவா? ஒரு 16 வருஷமும் அப்படிதான் இருந்தீங்க. நான் ஒருத்தவன் தான் அதுல எக்ஸெப்ஷன்ஸ், எல்லாருமே அப்படிதான். ஓகேவா? ஆனா இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அக்கா நம்பர் கொடுங்க, ஆயா நம்பர் கொடுங்க, அது ஆயா நம்பரே கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம இன்னும் இல்ல மேடம் அது கேட்கும் போது ரொம்ப பாவமா இருக்கும். அது நம்மளுக்கு உண்மையை சொன்னாலும் ரொம்ப இன்னும் அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும். அங்க வேற அவ்வளவுதான், அது ஹாய் ஹாய் அதோட நிக்கும். அந்த கான்வர்சேஷன் அதோட கிணத்துல அதுல எனக்கு ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து இப்போ
என்கிட்ட வந்து என்னுடைய நம்பரில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. எனக்கு 2 பேர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்திட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ஹாய் சொல்லிட்டாங்க, ஹாய் சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்னு. திருப்பி நீ சாப்பிட்டியான்னு கேட்டியா அப்படின்னு அவன் கேட்கல. நான் நீ இன்னும் மாறலடா, உனக்கு வராது, நீ வந்து அவ்வளோதான் விட்டுரு அப்படின்ட்டு அவன். அது அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சாப்பிட்டா நம்மளும் கேட்டிருக்கலாம்ல, சாப்பிட்டீங்களா நீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்திருக்கலாம். நமக்கு அது அப்ப தோணல, நம்ம என்ன பண்ண முடியும், வரல இல்ல, தோணல, அவ்வளவுதான். அதனால எனக்கு அந்த பையனுடைய மனநிலை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டுல திட்டுவாங்க அப்படிங்கிறதுனால வந்து பேசாம இருந்த பசங்க, அவங்க வீட்டுல வந்து பெண் பிள்ளைகள்கிட்ட பேசினாலே திட்டுவாங்கன்றப்பதான் அந்த பையன் ரொம்ப அழகா சொன்னான், சார் வீட்டுல பேசினா திட்டுவாங்கங்கிறத விட என் ஃபீஸே வந்து எங்க அம்மாவுடைய கொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்காக. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அது அப்ப எனக்கு அவனுக்கும் லவ் பண்ணணும்னு ஆசைலாம் இருக்கு சார், ஆசைலாம் இருக்கு சார். ஆனா அதுக்காக இப்ப இது வேணாமே, ஒரு அரியராவது வைக்காம ஒழுங்கா பாஸ் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ கோபியும் சொன்னாரு, அது உனக்கு தடங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு அது தடங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத அந்த பையன் ரொம்ப தெளிவா சொன்னாப்ல. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கவிதை, சரி இதெல்லாம் என்னமா பண்ற, சரி இவங்களுக்கு தான் பேச வரல, நீங்க எல்லாம் இவங்களுக்கு என்ன உதவிகள் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா ஒருத்தையுமே பண்ணல. திஸ் இஸ் த ஃபேக்ட். அங்க இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இப்ப நிலவின் மகள் நானா அந்த பையன் சொல்லலைன்னா கூட நான் போய் சொல்லியிருந்திருப்பேன் கண்டிப்பா, செம்மையா உனக்காக தானே கவிதை எழுதியிருக்கான், அது படிச்சீன்னா உனக்கே தெரியும் அப்படின்லாம் ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன் கண்டிப்பா. பட் நமக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளே இல்ல, அது வேற விஷயம். அதுல ஆண் நண்பர்கள் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ இந்த கமெண்ட்லாம் கொஞ்சம் படிச்சிடலாமா? அப்படி படிச்சிடலாம். ஓகே. 65 பேர் லைவ்ல இருக்கீங்க, 51 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சையத் அலி, பாலா கிருஷ், ஜிஜே, சௌமியா நவீன், ஆர் பன்னீர்செல்வம், லாஸ்ட் அட்டெம்ப்ட் பேரே லாஸ்ட் அட்டெம்ப்ட் முத்துமணி மலோத்ரன், கீர்த்தி லக்ஷ்மன், ரஷ்யா சுரேஷ்குமார், விஜயகுமார் ராஜசேகரன், கவின், எழில் ராணி, ஹரிஹரன் விஜயன், குக்கிட் சிம்பிள், இவங்க எல்லாருமே ஹாய் ஜாக்கி என்ன சொல்லியிருக்காங்க. அதுல இவங்க மட்டும் ஜிஜே மட்டும் ஹாய் அக்கா, அப்புறம் தான் அண்ணா. நீங்க சும்மா நீங்க எல்லாருமே ஹாய் சொன்னாங்க முடிஞ்சு போச்சு கதை. பட் அது ஜிஜே மட்டும் போனீங்க இல்லையா, அதுல எனக்கு தெரியும். அது எனக்கு ஒருத்தவங்க இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, நீங்க கண்ணாடி கேட்டீங்க, சில நேரம் நான் கண்ணாடி தெரிவேன், கொன்றுவேன் உங்களை. நீங்க அதுதான் இதை போட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதனால தான் கேட்டுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லியிருக்காங்க குக்கிட் சிம்பிள். அண்ட் கார்த்திகேயன் வந்து சொல்லியிருக்காப்புல லைக் போட்டேன், அகைன் நைஸ் பிரிட்டிஷ் கலர்டு டிஷர்ட் அப்படின்னு இருக்காங்க. நன்றிகள். ஆப்போசிட் காஸ்டியூம்ஸ். ஸோ ராஜி கார்த்திக் வந்து லவ் யூ போத் சொல்லியிருக்காங்க. அண்ட் தெய்வகுமார் அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. எனக்கு டக்குன்னு கீழே போயிடுது, சாரி. அப்புறம் வந்து கீர்த்தி லக்ஷ்மன் சொல்லியிருக்காங்க, அக்கா ஐ ஆல்சோ ஹேவ் த சேம் தாட். அந்த ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது எப்படி அப்படின்னு உனக்கு தாட் வருமா? ஆப்போசிட் பர்சன் உங்களுக்கு என்ன தாட் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சியில பார்த்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபாத்திமா நசீர் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அதுக்காக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அதுக்குதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு 43 நிமிஷம் கழிச்சு அதை பத்தி பேசல. எனக்கு ஆனா ஞாபகம் இருக்கும் இல்லையா, சில பேர் எந்த இடத்துல இந்த கமெண்ட்டை போட்டிருப்பாங்க. இருக்கலாம். நீங்க சொன்னாங்கன்னா ஆமாமா நான் அதை தான் சொன்னேன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிக் ஃபேன், தட்ஸ் ஆல். Okay, hi Jackina. Told about talk about Bad Girl movie versus Dragon movie. Okay. People criticizing Varsha Bharat for her ideas, but Pradeep Ranganathan boomer ideas are glorified as mainstream. I want to know your opinion அப்படின்ட்டு. ஹரிஹரன், சிம்பிளான ஒரு விஷயம் தான். நாம வந்து இந்த படங்கள் வரும்போதும் நம்ம வந்து இதுக்கான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நாம் இது மாதிரி இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ டிராகன் படம் வரப்போகுது, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை விட மிக மோசமாக வந்து ஆம்பளை வந்து 5 காதல் பண்ணலாம், பொம்பளை எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து அடக்கி வாசிச்சுட்டு முதலையாக ஒரு பொண்ணு வந்து அவளுடைய பக்கத்து தரப்பு அவளுடைய யோசனையோ அது வந்து குட்டிசாரோட இருந்து போடுமே, அவன் முதலையாக பேசுகிறான்.
அதுக்குள்ளே நீங்கள் ஏன் பதட்டமாக வரீங்க? படம் வரட்டும், இது சரியா இல்லையா அப்படின்னு நீங்கள் பேசுங்க. படமே ரிலீஸே ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்ற தான் கேள்வி. இப்போ இதே தான் டிராகனுக்கும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷன் நம்ம பேசுவோம். அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஏன்னா அது நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட், ஹரிஹரன் சொன்ன பாயிண்ட் வேலிட். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே பேட் கேர்ள் வெர்சஸ் டிராகனை வந்து போட்டுறது அப்படின்னு இல்ல டிராகன் பேசுறது வந்து என்னன்னா, டிராகன் பேசுறது என்னன்னா 42 அரியரு பொண்ணு கூட சுத்துறது அது இதெல்லாம் பண்ணி கடைசியாக ஜெயிக்கிற மாதிரின்றது இது காலங்காலமாக எல்லா படமும் வந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி தான் தடவை இந்த படம் வரும்போது மட்டும் இதுக்கு ஏன் நீங்கள் குதிச்சிங்கன்றதான் இப்போ எல்லாமே. அதனால் இது அதை ஒட்டி இந்த படமும் வர்றதுனால அதை பற்றி ஒரு பேச்சும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. படம் வரட்டும், வில் டாக். ஓகே. அண்ட் சனி டைவ் ஹாய் சொல்லியிருக்காங்க, செல்வராணி பாண்டியனும் ஹாய் சொல்லியிருக்காங்க, புவனா பாலகணேஷ் வந்தாச்சு. ஹோப் புவனா பாலகணேஷ் உங்களோட கை இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஃப்ராக்சர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அனிதா அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, லாங் டைம் அப்புறம் லைவ் வரேன், நைஸ் டு சி யூ போத், வில் வாட்ச் இன் த மார்னிங், குட் நைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. குட் நைட்டா? நான் சனிக்கிழமைன்றதுனால தான் நாங்கள் ஒரு 10:30 வந்தோம். நாங்கள் சரி வந்துட்டு முடிச்சுடுவோம், நாங்களும் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு. எப்படியும் நாளைக்கு மோஸ்ட்லி லீவாக தான் இருக்கும். ஆமாங்க. ஸோ அண்ட் போனாவும் வந்து உங்களுடைய டிஷர்ட் சூப்பராக இருக்குன்னு எனக்கு குடூஸ் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. பராசக்தி அவர்கள் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபு ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் மேம் சார் சொல்லியிருக்காப்புல. சசி கிருஷ்ணா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஹாய் டார்லிங்ஸ், மிஸ் யூ போத் both of you guys போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் புவனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க, both my daughters say that they would never consider their friends as life partners. I saw திருச்சிற்றம்பலம் மூவி in Chennai with my younger daughter. She wasn't happy with the ending அப்படின்னா. இல்லை புவனா பாலகணேஷ் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன், அதுக்கான ஃபீல் அதற்கான நேரம் அமையலைன்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை கிட்ட சேர்க்குறாங்கல்ல, அதுவே வந்து அவன் அவ்வளோ நல்லவன், அவன் கம்ஃபர்டானவன், அவன் வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அவன் நம்மோடு இருப்பான், அவன் நம்மளை கரெக்டாக பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அவன் முதல்ல சேர்க்குறாங்க. இது வந்து நடக்கும். அப்புறம் தான் அந்த திருச்சிற்றம்பலம் படம் மாதிரி நான் மாறும்னு சொல்ல வரேன். அது ஒரு ஜாக்கி. இன்னொன்று, இங்கே வளர்கிற பசங்களோட மைண்ட் செட்டும் நம்ம ஊர்ல வளர்ற பசங்களோட மைண்ட் செட்டையும் நான் வந்து ஒன்னொன்னும் சொல்ல மாட்டேன்னு. அது கரெக்ட். ஆனா எல்லாமே நாங்களும் அப்படிதான் சொன்னோன்றேன். எங்களை ஃபர்ஸ்ட் எங்களை கேட்கும்போது நாங்க எரிஞ்சே விழுந்தோம், உங்களுக்கு அறிவு இல்லையான்னு நாங்க கேட்டோம். ஆமா, இது எங்க கதையை விடுங்க. என் அத்தை பையன் வந்து ரொம்பவே சொன்னான், நான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு வைக்கிறேன்றதுக்காகலாம் நீ உன் இஷ்டத்துக்குலாம் ஏதாவது யோசிக்காத, அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு போனான். ஒரு பையன் பெற்று வச்சிருக்கான். ஆமா, யாழினியை விட 2 வயசு பையன். அவ்வளவுதான். கேட்டா நாங்க தான் வந்து இன்ஸ்பிரேஷன் எங்க மேல பழிய போட்டாங்க. ஆனா நான் சாப்பிட்டுட்டு போகும்போதே சொல்லிட்டேன், இந்த புள்ளைய அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்ட்டு. தட்ஸ் ஆல். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்காங்களேன். இந்த போர்வைகள்லாம் நீங்க வச்சுக்கலாம். நீங்க இந்த போர்வைகள்ல நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் தாராளமா. அது உங்க நம்பிக்கை, நீங்க இப்படிதான் போர்ட்ரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, கேரி ஆன். ஓகே. அண்ட் சித்ரா செல்வமோகன் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலலிதா யுவராஜ் அவர்களும் ஹாய். புவனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க, பாட்டு நல்லா இருந்ததா, கடைசியில் எண்டட் வித் ஹாஹாஹா நீங்க பாடி குரல் போயிடுச்சு. ஜாக்கி சுதாவிடம் மாட்டிக்கொண்டு நான் ஏதோ அதை போட்டுருந்தாங்க. பராசக்தி அந்த இடத்துல நான் ஏதோ பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜாக்கி சுதாவிடம் மாட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் சரண்யா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சரண்யா கூட ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல வராங்கன்னு நினைக்கிறேன். பாலாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, காட் ரிவ்யூ பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாலாகிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயம் தான், அது நான் இங்கே சொல்றேன், ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்ல இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நான் சிலலாம் சொல்ல விரும்பல, ஒரு மயிரிழையில் சில விஷயங்கள் இதாகிடுச்சு, மிஸ் பண்ணியாச்சு. அது ரொம்ப மூட் ஆஃப் ஆக்சுவலி எனக்கு. அது வந்து என்னென்னா பெருசாக மிஸ் ஆனதாக கூட நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ரியலி மூட் ஆஃப் பயங்கரமான மூட் ஆஃப். பட் ஆனால் அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் சிலலாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வில் டூ இட் அப்படின்னு. அவரோட அடுத்த லைனே என்னன்னா, உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்கன்னா, ஆனா நான் கண்டிப்பா ஞாபகப்படுத்திட்டே அது ரொம்ப ஆனா கண்டிப்பா பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க காட் வீடியோஸ் வந்து 14 போட்டிருக்கீங்க அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் 14 போட்டிருக்கோமா? அப்போ வந்து நம்ம வந்து 8வது பார்ட்டை வந்து உடனே பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. இல்ல 8வது பார்ட்டை பண்ணல, ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஒரு எபிசோடா பேசிட்டே வந்தோம். அது வந்து 1 ஹவருக்கு மேல போனதெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு இருந்தோம். அப்படியா? மேபி தெரியல, பாப்போம். ஓகேவா? பாருங்களேன், திருப்பி மேல போயிருச்சு.
ஓகே, ஒரு செகண்டு. பாலாகிருஷ் அவர்கள்லேருந்து படிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் லைவுக்கு வர்ற டைமுக்கு நான் தூங்கிடுவேன். ஸோ உங்கள் வீடியோஸ் நெக்ஸ்ட் டே தான் பார்ப்பேன். நேற்று எப்படியோ முழிச்சிட்டு இருந்தேன், அதனால காட்டை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் விஷால் அவர்களும் வந்து உங்களுக்கு உங்கள் கவலை சார் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஸ்டோரியை எடுத்து வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனா குணசேகரன் அவர்களும் ஹாய் சுதா, அருமையாக பாடினீங்க, தேங்க்யூ. அண்ட் ஷர்மிளா அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. விஜய் சாந்தி அவர்களும் வந்து ஹாய் ஜாக்கி சுதா, டுடே சாட்டர்டே ஸோ ஜாக்கி ஜாலி மூட்ல இருக்காப்ல போல. இல்லைம்மா, ரொம்ப வந்து டல்லா இருந்தாங்க. இப்போ லைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹி இஸ் மேக்கிங் ஹிம்செல்ஃப் கம்ஃபர்டபிள். இல்லை, அப்பயே மேக்கிங் மை செல்ஃப், பட் ஆனால் நிறைய உழைப்பு. கீர்த்தி லக்ஷ்மன் வந்து செம சிங்கிங் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. அதுதான் அந்த பாட்டு. ஆமா, இல்ல நான் அதுக்கு தான் உடனே கீழே போய் பார்த்தேன். செம சிங்கிங் அண்ணான்றதையும் போட்டிருக்காங்க. இல்ல போட்டிருக்காங்க, ஆனா வந்து வித்தியாசம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து செம சிங்கிங் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா பாடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து செம சிங்கிங் அண்ணா, அவ்வளவுதான். இல்ல நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிச் போயிடுச்சு. ஆமா. ஸோ நஸ்ரீன் ஃபர்ஹானோட கமெண்ட்டை நான் போய் படிச்சுட்டேன். அண்ட் பிரியதர்ஷினி அவர்கள் ஹாய் சொல்லியிருக்காங்க. ரத்தியும் வந்து சொல்லியிருக்காங்க, சுதாவை டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. அதான் அது என்னன்னு தெரில நடுவில். அண்ட் ஷர்மிளாவும் வந்து ரொம்ப நல்லா பாடினீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரியதர்ஷினியும் வந்து உங்களுடைய பாடல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நஸ்ரீன் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, நேற்று பிரெக்னன்சி மூட்ஸ்விங்க, இன்னைக்கு மிஸ்கேரேஜ் ஆனதும் ரொம்ப ரொமான்ஸாக இருக்கு. ஓகே. அண்ட் செம சிங்கிங் அண்ணா அப்படின்னு கீர்த்தி லக்ஷ்மன் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் டிடி அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கா ஹாய். அண்ட் ரஃபுல் எதுக்குன்னு தெரியல, நான் ஏதோ உங்களுக்கு கலாச்சிருக்கேன் போல. செந்தில்குமார் அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காரு. பராசக்தி சொல்லியிருக்காங்க, இந்த சாப்பிட்டியான்னு திரும்ப கேட்கணும் இல்லையா, அது அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சுல, அதேதான். அது எனக்கு நம்ம என்ன தோணல. அதுதான் பராசக்தி அவர்கள் வந்து ஆமா ஜாக்கி, தண்ணி உங்க மிடற்றில் உண்டாக்கிய சத்தம் சுதாவின் பாடல்கள் இங்கு வரை கேட்டது. ஓகே. மீனா குணேஷ் ஆக்சுவலி இந்த மைக் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலி அது ஒரு காரணம். ஓகே. மீனா வந்து சொல்லியிருக்காங்க, ஜாக்கி அண்ட் சுதா, ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் ஆஃப் யுவர் சேனல் வைல் குக்கிங் லஞ்ச். தெரியும் மீனா, நீங்க நிறைய தடவை கமெண்ட் போட்டிருக்கீங்க. நான் நடுவில் கூட என் ஃப்ரெண்ட் மீனாவோ அப்படின்னு கூட கேட்டேன். மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. இல்லை மேடம், இந்த மீனானுமே டக்குன்னு வந்து மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. ஏன் இப்படி இந்த 90s கிட்ஸ் மாதிரியே இந்த மாதிரி யாரும் பேர் சொன்னா அவங்க பேர் வச்சு பாட்டு பாடுறது சத்தமா? இல்லையா, சரி இங்க பாடுவோம். சுதான்ற பேர்ல எந்த பாட்டும் இல்லை. நல்ல வேலை. ஸோ ஞாபகம் இருக்கு மீனா அது. அண்ட் கார்த்திகேயன் சுப்பிரமணியம் சொன்னாங்க, மேடம் அண்ட் ஜாக்கி, இட் இஸ் ஆல்வேஸ் வி யூஸ்ட் யூ டு அட்ரஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரா. ஓ, அவர் வந்து எப்பவுமே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தான் சொல்லுவாராம். தேங்க்யூ கார்த்திகேயன். ஓகே. பிரபு ராஜேந்திரன் வந்து ஆர்வலர் பொன்கனீர் பூசல். ஓகே. அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாளுக்கு விஷால் சொல்லியிருக்காப்புல, சுதா மேம் ஒரிங் ஹர் ஃபேஸ் மைட் பி சீன் த்ரூ கூலர்ஸ் ஆஃப்டர் ரிவீலிங் ஃபேஸ் இன் கம்யூனிட்டி போஸ்ட் இஸ் லைக் நல்ல வேலை நான் அதை மிதிக்கலைங்கிற மாதிரி. புரியல. அதாவது என்னுடைய ஃபேஸ் இது எனக்கு சொல்கிறாப்புல ஒரிங் ஹர் ஃபேஸ்ன்னு போட்டிருக்காரு. ஷோயிங் ஹர் ஃபேஸ் மைட் பி, என்னோட ஃபேஸ் வந்து கூலர்ஸ் மூலமாக தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் என்னோட ஃபோட்டோ இருக்குல்ல, பட் நான் அதை மிதிக்கலைங்கிற மாதிரி நான் பார்க்கல. அது ஒரு அதாவது நீங்கள் இந்த சேனல்ல மோஸ்ட்லி வந்து நான் சோஷியல் மீடியாவில் அவங்க மோஸ்ட்லி தவிர்த்துருவேன். பட் ஃபேஸ்புக்கில் எல்லாமே போட்டு எழுதுவேன் நான். அது வந்து ஒரு டைரி மாதிரி, அதை ஃபுல்லாக அதில் எழுதுவோம் நிறையா. இப்போ அதே நாங்கள் ட்விட்டரில் போனால் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே நம்ம இப்போ ஜாக்கி டிவியில் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் அதெல்லாம், ஏன்னா இங்கே ஓரளவுக்கு ஏன்னா நம்ம வீலாக் சேனல்லையும் அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்போ போட்டு நம்ம என்ன புர்கா போட்டால் கூட்டின்னு போக முடியும் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு. இந்த சேனலுக்கு அவன் இப்படி, அந்த சேனலுக்கும் இப்படின்னு இல்லை. இப்போ அந்த சேனலுமே என்ன கேமராவில் இயல்பா நான் ஃபோட்டோ எடுத்துட்டு என் ஃபோட்டோ போட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன கேமரா முன்னாடி வந்து பேசினதோ இப்போ நான் ரியாக்ட் இல்லை, அவங்க நடந்து போகிறப்ப சோர்த்தின்றப்ப தான் எடுத்திருக்கேன். அவங்க பேசலாம் மாட்டாங்க. ஆமாம், அது அங்கே கூட சில இடத்துல இப்போ ஏதோ டவுன் சென்டரில் நடந்து பேசும்போது
ஏதோ பின்னாடி வாய்ஸ் நோட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க வீலாக் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா பின்னாடி சும்மா பேசுவாங்க, அவ்வளவுதான். நடுவுல ஏதோ ஒரு சேனல்ல என்ன எடுத்திருப்பாங்க, நான் அப்படியே நின்னுட்டே இருப்பேன். எனக்கு திடீர்னு என்ன எதுக்கு எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ், என்னால் அது மாற்றிக்க முடியாது. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன் சொல்லியிருக்காங்க, எஸ் அக்கா ஐ டோல் தட் ஒன்லி. நான் சொன்னேன்ல, நான் சொன்னதான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை சொல்வீங்கன்னு சொன்னதுக்கும் அவங்க ஆஹா போட்டிருக்காங்க. அண்ட் பிளேசிங் டைகர் அவங்க வந்து ஆல்வேஸ் நைஸ் கான்வர்சேஷன் வித் யூ கைஸ் அப்படின்னு இருக்காங்க, நன்றி. அண்ட் அருண்குமார் அவர்கள் வந்து பிரசன்ஸ் சொல்லியிருக்காரு. அப்படியே கொட்டுக்காளி ரிவ்யூவும் பண்ணிடுங்கன்ட்டு கவின் சொல்லியிருக்காங்க. கவின் கொட்டுக்காளி வாழை ரெண்டுமே இருக்கு, நான் இன்னமும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலாம், நான் பண்ணணும். ஓகே. அண்ட் என்னை வந்து கீர்த்தி வந்து ஒஸ்ட் பிஹேவியர் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல நாளைக்கு வந்து அவர் டீச் அண்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் விளையாட போறாராம். ஹோப் ஐ டூ வெல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் விஜயசாந்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, டோன்ட் ஃபீல் ஜாக்கி, நீங்கள் எஃபோர்ட் பண்ணி அது மிஸ் ஆச்சுன்னா இதை விட பெட்டரா ஒன்று உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டு. ஆனால் நிறைய எஃபர்ட், நிறைய சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டேன். அதில் ஒரு ஒரு ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வாட் ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஐ நோ வெரி வெல் இது ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப கம்மியாக எடுப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப கம்மியான ப்ராசஸில் அது போகணும்னு நினச்சேன். கடைசியில் அது நல்ல ஒரு மயிரிழைன்றாங்க அந்த மாதிரி ஆச்சா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, இதுக்கு வந்துருவோம் திருப்பி. ஓகேவா? ஏன் வந்து இவங்களுக்கு யாரு? தேங்க்ஸ் விஜயசாந்தி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். யா. ஸோ இதுக்கு இந்த எல்லா விஷயங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, எல்லாரையும் பார்க்குற எல்லாருமே தங்கச்சின்னு கூட்டுருவாப்லையா, சேஃபர் சைடு போல இருந்தவர். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா, அது பேர் என்னது, ஐயோ இங்கே பாருங்க ஜிஜே, என்னால் கமெண்ட் படிக்காமல் உங்கள்கிட்ட இருக்க முடியல. அண்ணா மூவி பார்க்க டைம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் குயிக்காக ஷார்ட்டாக பண்ணி சொல்லிடுறேன். சொருப்பு எப்போ பாரு இந்த பாதிக்கு முக்கால்வாசி கதையை இதுலயே பார்த்துருவாள் இவ தானே. ஆமா, இவ அப்படியே மொபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு புருஷகாரன் மிரளுவான், கதையை சொல்லாதேன்னு சொல்லியுமே அவங்க வந்து ஆபீஸ்ல யார்கிட்டயுமே கேட்க கூடாதுன்னு வந்து உள்ள நுழையும் போது செத்துட்டான் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து அவரு இதை நான் ஆபீஸ்லயே கேட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாராம். அந்த மாதிரியான ஆளு. ஐயோ, உனக்கு ஒரு கும்பிடுமா, உனக்கு ஒரு கும்பிடு. ஆனா ஜிஜே எனக்கு வந்து எப்படின்னா, நீ எனக்கு கதை சொல்லிட்டா நான் ஹாப்பி ஆயிடுவேன். எனக்கு அந்த எஃபர்ட் இல்ல அதை போய் பாக்குறதுக்கு. ஒரே ஒரு எஃபர்ட் தான் அவ போட்ட எஃபர்ட், மற்றபடி அவ எஃபர்ட்டே கிடையாது. அதுதான் அந்த எஃபர்ட். நான் என்னன்னு சொல்றது, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு யாராவது அந்த கதையா சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஐம் ஓகே ஃபார் தட். டக்குன்னு அதுவும் வந்து கதை வளவலாம் சொல்லக்கூடாது, டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டா ஏனையும் தான் படைத்தானே இறைவன். சார் ஒஸ்டா பிஹேவ் பண்ணாதீங்க. நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். வாங்கலாம். ஐயோ, நான் தான் பாடுறேன். நல்ல திமிர் தானே. இல்ல மேடம், நல்லா இருக்கு. சரியா? ஸோ அப்போ அந்த பையன் இந்த சேஃபர் சைடு இருக்காப்புல இல்லையா? ஏன்பா அப்படின்னா வந்து எனக்கு லவ் வந்து பிடிக்கல அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாப்புல அந்த பையன். நான் அப்படி தான் போட்டிருக்கேன், லவ் எனக்கு வந்து பிடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாப்புல அந்த பையன். சரியா? சரி, இதெல்லாம் மீறி விட்டுருங்க. காதல் ஏன் அமையல இவங்களுக்குலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு என்ன சொன்னிச்சு, முடிய வந்து இல்லை இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஹேரா. இது ஒழுங்கா அந்த பையனுக்கு லாங் ஹேர் இருந்திருக்க, நல்லா இருந்தா பையன். சென்னாகியா இருந்த பையனை லைட்டா முடி வெட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இதுல வந்து எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுல என்ன இந்தியாவில இருக்கனால வேற எங்கேயும் போகணும். அங்க பாருங்க, யோசிச்சு நகரவே முடியாத அளவுக்கு பண்ணி அந்த பையன் வந்து கொஞ்சமா முடி வெட்டினாப்லையா. சரி, கொஞ்சமா முடி வெட்டணும்னு நிறைய பேர் பாராட்டணும்னு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் வித்தியாசம் காட்டணும்னு மொட்டை அடிச்சிருக்காப்ல, வளரவே இல்லை, முடிஞ்சிருச்சு அதோட. ஸோ இப்போ வந்து என்னன்னா, அதனாலதான் வந்து இப்ப கல்யாணம் ஆகல, பொண்ணு செட் ஆக மட்டும் இந்த பொண்ணு சொல்லுது, ஏது கொஞ்சமா முடி வெட்டுன்னு சொன்ன பொண்ணு அதே ஒரு காரணமா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, விட்டுருங்க. இதுல என்னன்னா, அந்த பையன் இன்ட்ரோவர்ட்டான். அங்க மைக்கு கொடுத்தாலே அந்த பையனுக்கு பேச வரல ஜாக்கி. ஆமா,
ரொம்ப தெரியுது எங்க போனாலும் தேர்முட்டியை தவிர்த்து நகராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய டெபிட்ஸ் கடனை எல்லாம் முடிச்சிட்டு ராயன்குள்ள டான்ஸ் ஆடிட்டு வந்தாலும் முடிஞ்சது கதை. he is still சிங்கிள் தான், அவ்வளவுதான். அந்த அவன் பேரு அவன் பேருன்ட்டு சாரி 96ல வர ராம் மாதிரி அவர் இருந்துட்டே இருப்பாரு. ஓகே, அவங்க அழகா கேட்பாங்க, ராம் கிளம்பிட்டியா ராம் எப்படி உண்மையிலே ஓகே தான். அது ரொம்ப கொண்டாடி பூஜிக்கிற அளவு அவங்க ஒண்ணுமே கிடையாது. அது ஓகேவா? சரி விடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனை நம்ம ஆமா. நான்லாம் இவ்வளவு கற்பனை இல்லை. வாங்கம்மா, என் கற்பனை வருது இப்ப. ஹாய். No. You should wear a pant and overcoat. Don't. Please. நான் வேணான்னு சொன்னா இவன் வேணும்னு சொல்லுவான். எனக்கு தெரியும், நான் இப்ப வேணாம். அது எப்படியா இருந்தாலும் புடிங்கிட்டு போவோம். இந்த நேரத்துல வந்து இது வந்து என்னன்னா அபோ பிஸ்கெட் நீங்க பிஸ்கெட்டை பார்க்க உலகத்துக்கே கேட்டிருக்கோம் மைக்க போட்டு. ஓ சாரி. ஆமா, என்ன உங்க ஆத்தாக்காரி ஒண்ணுக்கு இருக்க போறப்ப அவுத்து வச்சுட்டு போறதுனால நான் இதெல்லாம் தப்பிச்சு அந்த மத்த சவுண்ட் எல்லாம் கேட்க சொல்லிடுறீங்களே ஜாக்கி. அதான் மேடம், அவுத்து வச்சுட்டு போறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா என்ன மேடம்? நான் தட்டிங் எல்லா ரூட்லயும் நான் போவேன்னா இது சொம்புல போதும். இல்ல மேம், அதுக்கு அந்த அளவுக்காவது உங்களுக்கு தோணி இருக்கேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கம்மியா இருங்களேன் நீங்க. ஓகே ஃபைன். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்து என்னம்மா அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தாடி வச்சிருக்காப்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு சொன்னது வந்து என்னன்னா, இதை காரணம் சொல்லலை, அந்த பொண்ணு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தது, எங்க இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து சொல்றது, ஒரு ஒழுங்கினமா இருக்கானேன்றது எப்படி சொல்றது. ஆமா, அதை சொன்னா அடிச்சிருவான் பொழுது. அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதேதான். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, கண்ணு ரொம்ப அழகா சொல்லிச்சு. ஆனா அந்த பையன் வந்து ஏன் அங்க இருக்கிறது ஃபேமிலி. என்னைக்கோ ஒரு நாள் வந்து கால் உடச்சிட்டான்றதுக்காக கேமே விளையாடக்கூடாதுன்னா நீ இந்த கேம் விளையாடுற, முடிஞ்சு போச்சு. அதுதான். ஸோ அந்த பையன் வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு ரொம்ப கேம் விளையாடுறாப்புல, அவர்கிட்ட அந்த கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிறதையும், அதனால தான் கண்ணு கீழே கருவளையம் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ரீசன் சொன்னாப்புல, ஜாக்கி சொன்ன மாதிரி ஃபேமிலி தான் சார் ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஏன்னா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த டிப்ரெஷன் யோசிச்சுக்கோங்க, அந்த கேம் மேல இருந்த அடிக்ஷனை வேற எதுக்குமே அழலையாம். எனக்கு அந்த கேம் என்ன விளையாடக்கூடாதுன்னு சொன்னப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதேன் அப்படிங்கிறாப்ல. அப்ப எந்த அளவுக்கு அந்த பையன் வந்து அதுல அடிக்ட் ஆயிருக்காப்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசனா வந்து எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாடியை ட்ரிம் பண்ணிடுறீங்களான்னு ஒருத்தட்ட கேட்டப்ப அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சரி, இன்னும் எவ்வளவுதான் பண்றது அப்படிங்கிற போட்டு நிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. சரி, என்ன பண்றது, நீங்களும் வந்து உங்க ஷோல டிஆர்பிக்கு நீங்க ஏதாவது ஒன்று வெட்டிக்கிட்டே அனுப்பி விட்டுருவீங்க. சரி, ஓகே. இவங்களும் வந்து ஓரளவுக்கு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எடுத்து வந்தாங்க. எல்லாம் அமுக்குன மாதிரி எல்லாம் முக்குன்னு உட்காந்துட்டு இருக்குது. ஏன்னா வீட்டுல போனா பட்டை தோல் உறிஞ்சிரும். இல்ல, பட்டை தோல் உறிஞ்சிரும். ஒண்ணு ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் கொடுக்குறேன் அப்படிங்கறத கூட யாருமே கொடுக்கல. ஓகே 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 ஓகே, பயந்துட்டாங்க. இந்த பக்கமும் பட்டை தோல் உறிஞ்சிரும்னா இந்த பக்கமும் உறிந்து விடும் போல இருக்கு. ஒரு 2 பேர், ஒரு பொண்ணு மட்டும் அது ரொம்ப அடக்கி வச்சிருந்தது போல இருக்கு. அதனால அந்த பொண்ணு அதுவே எடுத்துட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஜாக்கி. அடுத்தது வந்து நான் அடுத்த பகுதியில் வந்து சௌந்தர்யா ரயன் வர்ற விஷயங்களை அடுத்த பகுதியில் பேசிடலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ செகண்ட் பார்ட்ல என்ன அப்படின்னா, அப்படியே தொடர்ந்து பேசுறதுக்கு சௌந்தர்யா வந்து வருவாங்க. பிக் பாஸ் புகழ் சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்க. அவங்க வர்றதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரியான இவங்களுக்கு பேச மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்தா இவங்க எப்படி எல்லாம் வழிகிறானுங்க, எந்த அளவுக்கு இவனுக்கு வந்து உடஞ்சி பேசுறானுங்க அப்படின்றதுக்காக ஒரு செக்கிங்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்ததுமே டாஸ்க்னு கோபி சொல்லுவாரு, இங்கேயும் டாஸ்கா, ஒரு சின்ன டாஸ்க் அப்படின்னு, இங்கேயும் டாஸ்க் அப்படின்னு அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து உட்காருவாங்க. பட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற பசங்க எப்படி அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இயல்பாவே கான்வர்சேஷனே பில்ட் பண்ண முடியாத ஒரு பசங்க, நீங்க திடீர்னு ஒரு பிரபலத்தையும் வந்து கூட்டிட்டு வந்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலே ஆளை வச்சுட்டு என்னத்த பேசுறது. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு ஒரு பையன் வந்து அதுக்கு வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அது இருக்காது. அதுதான் என்ன ஜாக்கி ஆயிட முடியுமா? ஸோ
அப்போ வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கான பிரயத்தனைகளை எல்லாருமே எடுப்பாங்க. ஓகே 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 ஓகேவா? ஒன்றும் யாரும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒரு பையன் வந்து அந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் 3 வருஷம், நான் 3 வருஷம் அவனை விட பெரியவன் சார், எல்லா விஷயமும் அவனை பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னாங்க இல்லையா ஒரு பெண். அந்த பெண்ணோட அவர் வந்து இங்கிலீஷ்லேயே தான் பேசினார் ரொம்ப. சுந்தரியா ஏதோ சொன்னார். சௌந்தர்யா சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில், தமிழ்லேயே பேசலாமே நீங்க. கன்னடத்தில் பேசுவார். ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் பெங்களூருக்காரர் கன்னடத்தில் பேசுவார். அடுத்து யார சொல்றீங்க? 3 வயசு பெரியவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா 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 ஆமா. அவர் என்னவோ இங்கிலீஷ்ல தான் பேசுவார். சௌந்தர்யா வாட் வி வாண்ட் டு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வருவாரு. தமிழ்லயே பேசலாம். நானே தமிழ்ல பேசுறேன், நீங்க ஏன் தமிழ்ல பேச மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு அடுத்த ஃபர்ஸ்ட் வந்தவர் தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சு. அந்த பெங்களூருக்காரர் இன்ட்ரோவர்ட், ஒன்றும் பெருசா பேசவே வரல. அதாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கண்ணில் அவங்க கிட்ட வந்து ரோஸ் வாங்க அவ்வளவுதான். அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார் கண்ணாடிலாம் போட்டுன்னு. கண்ணாடி போட்டு வரவங்களே பேசிக்க நான் வந்து நம்புறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடி போட்டு வந்தாலே நம்ம வந்து ஓகே ஃப்ராடு தனம் ஏதோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரியே தான் வந்து சௌந்தர்யாவும் சொன்னாங்க, முதல்ல என் கண்ணாடி போட்டிருக்கீங்க, எனக்கு ஐ கான்டாக்ட் வேணும். இது நிறைய பெண்கள் நினைப்பாங்க ஆக்சுவலா. அதுவே இந்த பசங்களுக்கு இன்னும் தெரியல. நேரா வந்து கண்ணாடி போட்டு ஸ்டைல வந்து ஹாய் நான் வந்து அப்படின்ற மாதிரிலாம் வந்தாரு அவரு. ஐம் நாட் இம்ப்ரெஸ்டுன்ட்டாங்க அவங்க. ஆமா, நீ மூடுன்ற மாதிரி தான் அவங்க டீலே பண்ணாங்க. ஆமா, நீ எவ்வளவு இன்ட்ரோவர்ட், நான் ஓபன் பண்றேன், நீ மூடு, இதுக்கு மேல வேலைக்காகாது சும்மா. ஏன்னா பட் சௌந்தர்யா பேசின ஒரு கான்செப்ட் வந்து நான் கண்டிப்பா பேசி ஆகணும். ஒரு 5-6 காதல்கள் இவங்களுக்கு முன்னாடி, அதுக்கு அந்த காதல்களில் அதில் ஒரு ஃபிகர் ஒன்று, செம்ம ஃபிகர் அது நம்மளை தான் லவ் பண்ணு. இதில் என்னவோ ஒரு கதை ஒன்று இருக்குது. அதனால் அது என்னவோ ஏதோ ஒரு இருப்போ அது சம் ஹேப்பன். பெண்கள் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க, அதில் இல்லை. அதுக்காக தலைக்கணெல்லாம் கிடையாது. நானே என்னை வந்து கண்ணாடிலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது ஏதோ நடக்குது, ஓகே அதை விட்டுங்க. ஆனால் எந்த சம்பவங்கள், எந்த விஷயங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் இருந்து ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத இன்னைக்கு சௌந்தர்யா சொன்னாங்க. இதை நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். கேர்னஸ் அண்ட் ஹியூமர்னஸ், இந்த 2 தான் வந்து காசு பணமே தேவையில்லை. காசு பணம் சொத்து சுகம் இதெல்லாம் இல்லை, இருந்தா 10 நிமிஷம் இருந்தாலும் மனசு நிம்மதியாச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. நீங்க இப்ப எங்க கதையை விடுங்க, எங்களுக்கு ஒரு 25 வருஷ கதை. இந்த 25 வருஷ கதையில இது தனியா போய் உட்காராது, கூடயே சுற்றி சுற்றி வரும். என்னடா அது நான் நிறைய வச்சிருக்கேன், ஒன்றுமே இல்லை, இருந்தால் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பேன். ஆஃபீஸில் எடுத்து போய் விடுறதுலேருந்து நீங்கள் தெரியல, எங்கள் கூட இருக்கிற அத்தனை பேருக்குமே அது தெரியும் நான் வந்து எப்படி பேசுவேன்ட்டு. நான் வந்து என் சர்க்கிளில் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். ஏன்னா நான் 10th நான்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ரொம்ப இமேஜினெல்லாம் பண்ணி வேறு மாதிரி நான் ஒரு இன்னும் வந்து எனக்கான ஒரு இடங்கள் அதுமான ஒரு நண்பர்கள்லாம் இருந்தால் ஏறக்குறைய இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸில் அப்படி போகிற மாதிரி ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் என் சர்க்கிளை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி தான் நான் பேசுவேன், கொள்ளுவேன். எங்கள் அத்தெல்லாம் ஊர்ந்து வந்தாங்கன்னா 3 மணி வரையும் பேசிகிட்டு இருப்போம். ஒரே காமெடி தான். இந்த வந்ததுமே டிவி அணைச்சிருவாங்க, மணிதத்தை வந்தாங்கன்னா நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுறது, அங்கே போனது, இந்த கதை அது இதுன்னு, அதாவது சம்மந்தமே இல்லாமல் போய் திடீர்னு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிறது கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு நிறைய பேசுவோம். ஸோ இது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இந்த கான்வர்சேஷன்ற ஒரு விஷயமும் ஹியூமன்ஸும் பெண்கள்கிட்ட ரொம்ப, ஏன்னா அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது நிறைய உடலியல் ரீதியாக மூட் ஸ்விங்ஸு, பீரியட்ஸுன்னு ஏகப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க நிறைய இருக்கும். அது வந்து இங்கே வந்து அது ஒரு 10 நிமிஷம் ஹாப்பியாக ஒரு ஃபீலாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதை நிறைய பேர் செய்யறதே இல்லை. அந்த சென்சிபிளாக பேசுறதும் சரி, மொட்டதா குட்டையில் வந்த மாதிரி பேசுறதும் நிறையவே இருக்கு. இது ஒன்று. அப்போ அந்த பொண்ணு சொல்லும் ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது எனக்கு வந்து ஹியூமர், அதாவது சிரிப்பை ஏற்றணுமா, சிரிஞ்சில ஏற்றுற மாதிரி சிரிப்பை ஏற்றணும். சிரிப்பை ஏத்தணும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய. சிரிப்பேத்தணும் அப்படின்றது நல்ல வார்த்தை தான் அது. ஸோ அதனால இந்த மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஆணுக்கு கண்டிப்பா தேவை. அது எப்படி வரும்னா அது வரணும். அது வந்தா நல்லா ஹாப்பியா இருக்கும். உண்மை. ஏன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க, எங்கேயாவது நம்மளை சிரிக்க வைக்கணும்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாருமே இயல்பாவே பேசல. ஏன்னா ஒருத்த வந்து லவ்வ சொல்லிட்டு நீ வேலைக்கே போகணும்
நீ வீட்லயே இரு, உனக்கு நான் சோறு போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அவன் அவ்வளோ 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 ஒரு ஆளுலாம் கிடையாது. சரிங்களா? மொபைல் எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இது கடக்கணும் கூட அப்படின்ற மாதிரி தான் இது சேர்த்தது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை நிதர்சனம். பட் வி ஹேவ் அ சாய்ஸ். அதனால நாங்கள் வந்து அதை வந்து பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு சாய்ஸே கிடையாது, வேறு வழியும் இல்லை. எஸ்பெஷலி இந்த என்னது இந்த 4 நட்சத்திரம் ஜாதகம், ராசி பலன், பொருத்தங்கள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நீங்க அப்படி சொல்ல வந்தீங்களா? நான் சொன்னேன் பல பேருக்கு அந்த சாய்ஸே இல்லை, அவங்க டியர் லிஸ்ட்ல தான் இருந்தாகணும் அப்படி சொல்ல வந்தேன் நான். புரிஞ்சிச்சு எனக்கு. தூக்கி அடிச்சுக்கலாம் பார்த்துக்கோ, செருப்பு மயிர பிடிங்கி. இது அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் மனசை நினைச்சது பேசுறீங்க, நான் பேசக்கூடாது. எஸ் எஸ், ஐயோ ப்ளீஸ் 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 ஸ்பீக் அவுட். ஓகேவா? சரி. ஸோ சௌந்தர்யா வந்து சொன்ன முக்கியமான 2 விஷயங்களுமே வந்து என்னன்னா, ஒரு ஆண் ஹியூமரா இருக்கணும் அப்படிங்கிறதும் இயல்பா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பேர் சொல்ற ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பேசுறேன்றது, அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷா பாரு நான் எப்படி பேசுறேன் பாரு உங்ககிட்ட. நான் இப்ப வந்து உன்னை வந்து இன்னொரு விஷயம் இருக்குங்க, நீ என்னை கவுக்கிறதுக்காக பேச வர அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. நீங்க ஜெயிக்கவே முடியாது. அங்க ஒரு பூவோட இலை கூட வாங்க முடியாது. கரெக்ட் தானே? ஒரு பூ கூட ஆட்ட முடியாது. கரெக்ட் தான், பூ கூட ஆட்ட முடியாது. ஆமா, ஒரு இலையை கூட ஒரு பூ கூட ஆட்ட முடியாது. எஸ் எஸ் எஸ், நோ, வாங்க முடியாது. எஸ், தப்பா பிரயோகிக்கிறீங்க. ஆமா, தப்பா பிரயோகம் தான். எஸ். ஸோ ஒரு விஷயமும் அங்கே பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து வரும்போதே வந்து ஒரு, அதுவும் கடைசியில் வந்து ஒரு ஹை சௌந்தர்யா பேர் வேணா இல்லை, இவங்க தான் அவங்க சைடில் ஒரு கேரக்டரு பேர் வேணாம், அது வேணாம். அவர் வந்து எப்படி சொல்கிறது, எப்படி உங்களுக்குள்ள அப்படின்ட்டு. அப்போ பையன் மட்டும் எப்படின்னா அது ஆக்சிடென்ட் ஆகும். ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட் அவ்வளோதான். அதுவும் நானே பண்ணேன் எல்லாத்தையும். நாங்கள் அம்மா அந்த மாதிரி என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது, வேறு வழியே இல்லாத கதைகள்லாம் இருக்குது. ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஆமாம். அண்ட் இல்லை ஆக்சுவலி இன்னைக்கு இப்போ எனக்கு ஃபீல் பண்ணுது, இப்போ நாங்கள் டெய்லி ஆழ்வார்பேட்டிலேருந்து இது அது பேர் என்ன ராமானுஜம், இதுக்கு மட்டும் கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சு அப்படியே ஓட விட்டுட்டு அதை இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மில்லியன் கணக்கில் போகும். அதாவது நாங்கள் வந்து என்னைக்கோ சர்வைவரில் பேசுனதெல்லாம் இன்றைக்கும் நைட்டு போட்டுக்கிட்டு கேட்டுட்டு படுத்துங்கிறன்னு பேசினவங்களாம் நான் கேட்டிருக்கேன். அந்த ஆரி டைமில் வந்து நம்ம பண்ண சேட்டைகள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சிச்சுவேஷன் பார்த்ததுக்கப்புறம், இது வந்து டெய்லி காரில் டெய்லி கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் விடுறதுக்குள்ளே போனால் கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு இப்போ சிரிக்க வச்சு தான் அனுப்புவேன் நான். அதே மாதிரி நான் சப்போஸ் வேலை இன்னைக்கு நிறையா அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு முதல்ல நான் தான் போய் கூப்பிட்டு வருவேன். நான் நிறையா வாட்டி வந்து நானே போய் கூட்டு வந்து ரொம்ப பழகி கடைசியில் ட்ரெயினை பிடிச்சி வா நட ஏறு அப்படிலாம் சொல்லி அதை பண்ணோன்னா அந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுத்து வச்சுன்னா அதெல்லாம் மில்லியன் கணக்கில் போகும். உண்மையிலே சில நேரத்தில் அதெல்லாம் எழுதணும்னு நினைப்பேன், 2 நாள் கழிச்சு போகும்போது அந்த ஃப்ளோவே போயிடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் கோர்வையாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஜோக்கே நீங்கள் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் புரியாது. அந்த சிச்சுவேஷனோட சேர்ந்து அதை பார்க்கும்பொழுது தான் புரியும்ல. அந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.